அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. கடந்த வீடியோவில் உணவு மருந்தல்ல, அது விருந்து என்று கண்டோம். இது பலருக்கும் ஆச்சரியமா இருக்கும். உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்னு உலகம் ஃபுல்லாக குவிட்டு இருக்கிற நேரத்தில் அது மருந்து இல்லைப்பா, அது விருந்து அப்படின்னு போன வீடியோவில் சொன்னேன். ஏன் உணவு எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அமைய முடியாது? இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உணவு என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. உயிர் வாழ, மனிதன் உயிர் வாழ உணவு வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ அந்த உணவில் ஒரு கட்டுப்பாடு வேணும். எதை உண்கிறோம் என்பதில் கவனம் வேணும். எவ்வளவு உண்கிறோம் என்பதில் கவனம் வேணும். இது எல்லாமே வேணும் தான். ஆனால் உணவு கட்டுப்பாட்டால் மட்டும் அல்லது உணவு முறை மாற்றங்களால் மட்டும் எல்லா நோய்களையும் சரி பண்ணிவிட முடியாது. இதுதான் உண்மை. இது ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமது சக்தி உடல்கள் குறித்தும் அதில் உள்ள அடுக்குகள் குறித்தும் நோய்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது குறித்தும் சற்றே விரிவாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பருவுடலை சுற்றி ஒரு சக்தி உடல் என்று ஒன்று உண்டு. இந்த சக்தி உடலை ஆங்கிலத்தில் எனர்ஜி பாடி அல்லது ஆரா அப்படின்னு சொல்றாங்க. வடமொழியில் இதை கோஷா அப்படின்னு சொல்லுவோம். 5 கோஷங்கள், பஞ்சகோஷாஸ். இது மேற்கத்திய தந்திர யோகத்தில் அவர்கள் 7 அடுக்குகள் உள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். சக்தி உடலில் 7 பகுதிகள், 7 அடுக்குகள். ஆனால் இந்திய தத்துவப்படி அது 7 அல்ல, 5 தான். இதில் நம்ம சொல்லக்கூடிய 5ல் இன்னொரு 2 அவங்க 2 பிரிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அடிப்படை ஒன்று தான். அப்போ இந்த சக்தி உடல் நம்ம உடலை சுற்றி இருக்கு. சக்தி உடல் உண்மைதானா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்கு. ஏன்னா புலன்களுக்கு அது அகப்படாது. சாதாரணமாக கண்ணால் பார்க்க முடியாது, உங்களால் உணர முடியாது, தொட்டு உணர முடியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நவீன விஞ்ஞானம் இந்த சக்தி உடலை புகைப்படமாக எடுக்கவும் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கு. அதான் கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி. சீமோன் கிர்லியன் என்ற ஒரு சோவியத் விஞ்ஞானி, ரஷ்ய விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு முறை. ஒரு ஸ்பெஷல் கேமரா, அதுக்கான ஸ்பெஷல் லைட்டிங், ஸ்பெஷல் ஃபில்ம், ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட். அதை டெவலப் பண்ணி பார்த்தா அந்த ஆராவை பார்க்க முடியும், ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியும். அப்போ சக்தி உடல் என்பது இருப்பது உண்மை. மனிதனுக்கு மட்டுமல்ல, உயிருள்ள அனைத்திற்கும், புழுவுக்கும் சக்தி உடல் உண்டு, புல்லுக்கும் சக்தி உடல் உண்டு. நமது கவிஞன் பாரதி கூறியது போல, எங்கெங்க காணினும் சக்தியின் வடிவம். சக்தி இல்லாத இடமே இல்லை. அப்போ நம்ம உடலை சுற்றி ஒரு சக்தி உடல் இருக்கு. அதில் 5 அடுக்குகள் இருக்கின்றன, 5 பகுதிகள். இந்த பருவுடலை சுற்றி இருக்கிற முதல் அடுக்கு, பருவுடலோடு ஒட்டி இருக்கிற அடுக்குக்கு அன்னமய கோஷம் என்று பெயர். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது கோஷம் பிராணமய கோஷம். 3வது கோஷம் மனோமய கோஷம். அந்த 4வது அடுக்கு விஞ்ஞான்மய கோஷம். கடைசி அடுக்கான 5வது அடுக்கு, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த 5வது அடுக்குக்கு பெயர் ஆனந்தமய கோஷம். இந்த வீடியோவில் அன்னமய கோஷம் குறித்து காணலாம். அன்னம் என்றால் என்ன? உணவு. அன்னம் என்ற சொல்லுக்கே உணவு என்றுதான் பொருள். இந்த உணவுக்குள் நாம் உண்ணும் உணவும் அருந்தும் நீரும் அடங்கும். அப்போ இந்த அன்னமய கோஷம் என்பது
நாம் உண்ணும் உணவாலும் அருந்தும் நீராலும் போஷிக்கப்படுகிற கோஷம், வளர்க்கப்படுகிற இல்லை உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு கோஷம். இப்ப தந்திர யோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது முதலில் உடலில் தோன்றுவதில்லை. நம்ம உடலை சுத்தி இருக்கிற சக்தி உடல், இங்கதான் நோய்கள் உருவாகின்றன. நாள்பட்ட நோய்கள், நீங்க கீழே விழுந்து அடிபடுறீங்க, அது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம பேசுறது நாள்பட்ட நோய்கள். அப்போ இந்த சக்தி உடலில், நமது உடலின் எல்லா பாகங்களும் அந்த சக்தி உடலில் உண்டு. உடலின் எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் சக்தி உடலிலும் உண்டு. அப்போ உங்களுடைய அன்னமய கோஷம், உணவால் போஷிக்கப்படுகிற கோஷம், உங்கள் உணவு முறைகள் சரியில்லை என்றால், நீங்கள் உண்ணும் உணவு சரிவிகித உணவாக இல்லாத பட்சத்தில், உண்ணும் உணவில் தேவையான கேலரிஸ் கிடைக்காத பட்சத்தில், உண்ணும் உணவில் அறுசுவைகளும் இல்லாத பட்சத்தில் இந்த அன்னமய கோஷம் நலிவடையும், உடல் எடை குறையும். அளவுக்கு அதிகமாக உண்ணும்போது, தேவைக்கு அதிகமான கேலரிஸ் நீங்க உண்ணும்போது உடல் எடை அதிகரிக்கும். அப்போ உடல் நலிந்தாலும் நோய் உருவாகும், உடல் பருத்தாலும் நோய் உருவாகும். இது நீங்கள் உண்ணும் உணவின் அடிப்படையில் அமைவது. தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும் நோய் உருவாகும். அளவுக்கு அதிகமாக நீரை அருந்தினாலும் அது நோய் உருவாக்கும். ஆனால் இந்த நோய்கள் அனைத்து முதலில் எங்கே உருவாகின்றன? சக்தி உடலில் உருவாகும். அங்கே அது சக்தி தடைகளை உருவாக்கும், சக்தி ஓட்டத்தை தடை செய்யும். இந்த சக்தி தடைகள் எல்லாருக்குமே உடம்புல இருக்கும், சிறிய அளவில் இருக்கும், பிரச்சனைகள் இராது. இந்த சக்தி தடைகள் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து, நீங்கள் தொடர்ந்து தவறான உணவுகளை உண்டால் அல்லது உங்களுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களால், அது என்ன தவறான உணவு பழக்க வழக்கம்? சரியான நேரத்திற்கு உண்ணாமல் இருப்பது, கண்ட நேரத்தில் கண்டதையும் சாப்பிடுறது, பசி இல்லாமல் இருக்கும்போதும் சாப்பிடுறது. திருவள்ளுவன் அழகாக சொன்னான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்ட உணவு செரித்த பின் அடுத்த உணவை உண்டால் உணவு, இந்த யாக்கைக்கு, இந்த உடலுக்கு மருந்து வேண்டாம். உண்மைதானே? அப்போ பசித்து உண்பது, அடுத்ததாக ருசித்து உண்பது. உணவில் 6 சுவைகள் உண்டு. இந்த 6 சுவைகளில் ஒவ்வொரு சுவையும் உடலின் ஒரு உள்ளுறுப்போடு தொடர்புடையது. இப்ப இந்த 6 சுவைகள் அந்தந்த அதோடு தொடர்புடைய உள்ளுறுப்புகளை வலுப்படுத்தும். நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சுவையை உணவில் தவிர்த்தால் இது நாளைக்கு நோயாக உருமாறும். இது சக்தி உடலில் அந்த குறிப்பிட்ட உடல் பாகத்தை பாதிக்கும். உதாரணமா சொல்ல போனா கசப்பு சுவை. இந்த கசப்பு சுவை என்பது பெரும்பாலும் நாம தவிர்க்கக்கூடிய ஒரு சுவை. யாருமே, எல்லாரும் இனிப்பதா விரும்புகிறோம், யாருமே கசப்பு விரும்புறதில்லை. அப்போ இந்த கசப்பு சுவையை உங்க உணவில் நீங்கள் அறவே தவிர்த்துட்டீங்கன்னா, அந்த கசப்பு சுவையால் ஊட்டம் பெறுகிற உள்ளுறுப்பு உங்களுடைய இருதயம். உங்கள் உணவில் கசப்பு சுவை அறவே இல்லை அப்படின்னா அந்த இருதயம் பலவீனமாகும், உங்களுடைய ஹார்ட் வீக் ஆகும், இருதய நோய்களுக்கு அது வித்திடும், அதோடைய எனர்ஜி லெவல் குறையும், அதன் சக்தி நிலையில் மாற்றங்கள் ஏற்படும், அது சக்தி தடைகளை உருவாக்கும், நாளைக்கு அது இருதய நோய்களில் கொண்டு விட்டுடும்.
அப்போ உங்களுடைய உணவு சரிவிகித உணவாக இருக்கணும், அறுசுவைகளும் உள்ளதாக இருக்கணும். தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்து, தேவையான அளவு கொழுப்பு அதுவும் வேணும். இது எல்லாமே சரிவிகிதத்தில் இருந்து உங்களுடைய உணவு முறை பழக்கங்களும் சரியாக இருந்தால் இந்த முதல் அடுக்கான அன்னமய கோஷம் நலமாக இருக்கும். சக்தி உடலில் அன்னமய கோஷம் பாதிக்கப்படாமல் அதனால் உருவாக நோய்கள் தடுக்கப்படும். சரி, அன்னமய கோஷத்தில் ஏதோ ஒரு மாறுதல் நடந்துச்சு. உங்களுடைய உணவு முறை சரியில்லை, நீங்கள் உண்ணும் உணவு சரிவிகித உணவாக இல்லை, நீங்கள் உண்ணும் உணவில் தேவையான சத்துக்கள் இல்லை, நீங்கள் உண்ணும் அளவு சரியாக இல்லை, குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். இந்த உண்ணும் முறைகளாலும் உண்ணும் உணவாலும் உங்களுடைய அன்னமய கோஷம் பாதிக்கப்படும். இது அன்னமய கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும். இந்த சக்தி தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அது பருவுடலில் நோயாக உருமாறும். அப்ப இந்த சக்தி உடல், அந்த அன்னமய கோஷத்தில் உருவான சக்தி தடைகளால் பருவுடலில் உருவான நோய்கள் உணவால் சரி பண்ண முடியும். உணவு முறை மாற்றங்களால் சரி பண்ண முடியும். உண்ணும் முறையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும், உண்ணும் உணவில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இதை தவிர வாழ்க்கை முறை மாற்றங்களும் தேவையாக இருக்கிறது. உணவு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முறையும் இந்த அன்னமய கோஷத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை எப்படி சரி பண்ணுவது, இதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜேபி.